தன்னுடைய 50வது படம் பாகுபலி மாதிரி படமாக இருக்காது எனவும் அதே சமயம் தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்தும் படமாக இருக்கும் எனவும் நடிகர் சிலம்பரசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தின் ஸ்பேஸ் வழியாக ரசிகர்களிடம் உரையாடிய சிலம்பரசன் 50வது படத்தின் ப்ரோமோ படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்குவதாக குறிப்பிட்டார். கதையின் மீதான நம்பிக்கையில் பல மாதங்களாக படக்குழுவினர் யாருக்குமே ஒப்பந்தம் கூட போடாமல் இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், இத்தனை ஆண்டுகள் சினிமாவில் இருப்பதால் சினிமாவிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு நல்ல படைப்புக்காக தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியதாக குறிப்பிட்டார். நடிகை கீர்த்தி சுரேஷின் புதிய புகைப்படங்கள் ரசிகர்களை மகிழ்வித்துள்ளது. அண்மையில் திருமணம் செய்து கொண்ட கீர்த்தி சுரேஷ் நெட்ஃபிளிக்ஸ் தயாரிக்கும் அக்கா என்ற வெப் தொடருக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இதன் புகைப்படங்களை பகிர்ந்துள்ள கீர்த்தி சுரேஷ், எல்லாம் அக்காவிற்காக என பதிவிட்டு மகிழ்ந்துள்ளார். கடந்த கால காதலர்கள் நேர்மையாக இல்லாததால் தான் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டதாக நடிகை பிரியங்கா சோப்ரா நினைவலைகளை பகிர்ந்தார். சர்வதேச அளவில் பிரபல நடிகையாக வலம் வரும் பிரியங்கா சோப்ரா அடுத்ததாக ராஜமௌழி இயக்கத்தில் மகேஷ் பாபுவுடன் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க பாடகர் நிக் ஜோனஸை திருமணம் செய்து கொண்ட பிரியங்கா நிகழ்ச்சி ஒன்றில் காதல் குறித்து பேசினார். ஒருவருக்கு காதல் மற்றும் அன்பை காட்டிலும் மரியாதை மிகவும் முக்கியம் என குறிப்பிட்ட பிரியங்கா, தனக்கான இளவரசன் கிடைக்கும் வரை 1000 தவளைகளுக்கு முத்தம் கொடுக்க வேண்டிய அவலம் இருப்பதாக குமுறினார். விஜயின் கத்தி திரைப்படத்தின் வில்லன் நடிகர் பார்ப்பதற்கு இந்தியரை போல் இல்லை என கூறி அமெரிக்க காவலர்கள் கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கத்தி திரைப்படத்தில் வில்லனாக நடித்த நீல் நிதின் முகேஷின் குடும்பம் இசைப்பின்னணி கொண்டது. பாலிவுட்டில் கலக்கி வந்த நீல் கத்தி திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி வில்லனாக ரசிகர்களை கவர்ந்தார். இந்நிலையில் நீல் சமீபத்தில் அளித்த நேர்காணல் ஒன்றில் தான் அமெரிக்காவின் நியூயார்க்கிற்கு படப்பிடிப்பிற்காக சென்றிருந்த போது அங்கு விமான நிலையத்தில் தன்னை தடுத்து நிறுத்திய காவலர்கள் தனது பாஸ்போர்ட்டை பார்த்த பின்பும் தான் ஒரு இந்தியர் என்பதை நம்பவில்லை என்றும் 4 மணி நேரம் தன்னை கைது செய்து விசாரித்ததாகவும் அதிர்ச்சிகர தகவலை பகிர்ந்துள்ளார். அதன் பிறகு தன் குடும்ப பின்னணியை தீவிரமாக விசாரித்ததும் தான் தன்னை விடுவித்ததாக தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.